வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம என்ன பார்க்கலான்னா, எல்லாத்துக்கும் ஒரு கேள்விக்குறி என்னென்னா, நமக்கு பைப்பிங் நம்ம வைக்கிறோம், நீட்டாக வரமாட்டேங்குது, எப்படா பண்ணுறது அப்படின்னா. இப்போ சில நேரம் பூனம் ப்ளவுஸுக்கு வரல அப்படின்ற மாதிரிலாம் கமெண்ட் பண்ணுறீங்க. ஆனால் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்கலான்னா, பூனம் மெட்டீரியலில் வச்சு நம்ம எப்படி சன்ன பைப்பிங் வைக்கலாம், ரெண்டாவது காட்டன் கிளாத்துக்கு நம்ம எப்படி பைப்பிங் பண்ணலாம், அது எப்படி வரும் அப்படின்றது உங்களுக்கு தெளிவாக இன்றைக்கி ஒரு அரை மணி நேரம் ஆனாலும் இன்ச்சு பை இன்ச்சாக உங்களுக்கு இந்த மாதிரி நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பைப்பிங் சூப்பராக வரும் அப்படின்றது இது எல்லாத்தையும் லைவாக உங்களுக்கு சொல்கிறேங்க. சப்போஸ் இதில் எதுவும் உங்களுக்கு புரியலைன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், நான் அதுக்கு ரிப்ளை பண்ணுறேன். இப்போ அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம என்னன்னா இப்போ ஸ்டார்டிங் சைஸ் 28லேருந்து நம்ம 48 சைஸ் வரைக்கும் அடுத்தடுத்த வீடியோவில் உங்களுக்கு ப்ளவுஸ் அளவு லைவாக எப்படி நம்ம எடுக்கலான்றதை அடுத்தடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். இன்றைக்கி வாங்க நம்ம எப்படி அழகாக பைப்பிங் பண்ணலாம் பூனம் மெட்டீரியலில் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நான் ஈஸியாக தான் சொல்லித்தரேன், ஆனால் இது ஒரே தடவையில் நீங்கள் கற்றுக்க முடியும்னா நான் அதுக்கு சொல்ல முடியாது. நீங்கள் ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கணும் விடாமல். அதாவது நம்ம ஒரு விஷயம் பண்ண சமைக்கத்தான் டேஸ்ட் அதிகமாகும். உடனே எடுத்த முதல் நாளே நமக்கு சமையல் சூப்பராக வருமானா வராது இல்லையா? அதே மாதிரி தான் இதுவுமே. நீங்கள் ஒரு தடவைக்கு 10 தடவை பண்ணினீங்கன்னா மட்டும்தான் இது சூப்பராக வருங்க. ஏன்னா இது நம்ம நீங்கள் இதை வச்சு பண்ணுறீங்க இல்லையா, நான் கயிறு வச்சு பண்ணுறீங்க இல்லையா பைப்பிங், அதுக்கு கண்டிப்பாக நண்டுகள் மாற்றணும். நம்ம கயிறு வச்சு தைக்கிறதுக்கும் மாற்றணும், ப்ளவுஸில் வச்சு தைக்கிறதுக்கும் நம்ம மாற்றணும். அதில் மாற்றுற டைம் நம்ம ப்ளவுஸையும் முடிச்சிடலாம். சில நேரம் நண்டுகள் நண்டுக்குச்சு, நம்ம சரியாக மாட்டலைன்னா அதுவும் பிரச்சனை தான் உங்களுக்கு. இதுனா பிரச்சனையே இல்லை, நம்ம அதை மாற்றுற டயத்துல இந்த பைப்பிங் வச்சு ஃபினிஷ் பண்ணிடலாம். அதனால் நான் சொல்கிறேன், நீங்கள் இந்த மெத்தடு கற்றுக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். இது காட்டன் கிளாத்தில் நம்ம பூனம் மெட்டீரியல் வச்சு இது சன் கிரேப், இது நம்ம சொல்லுவோம் இல்லையா கிரேப் சில்க்கு சாரீ, அந்த மெட்டீரியல் எடுத்திருக்கேன். அந்த ப்ளவுஸ் எடுத்திருக்கேன், ப்ளவுஸ் வேணான்ட்டாங்க. இதில் நம்ம எப்படி நீங்கள் அளவு வைக்கணுன்றதை நான் சொல்லிடுறேன். நிறைய பேர்த்துக்கு கேள்வி என்னன்னா, கிராஸ் பீஸ் எப்படி நீங்கள் கட் பண்ணுறீங்க அப்படின்னு. இந்த மெயினாக இந்த பூவோட அளவு எடுத்துக்கோங்க. சில ப்ளவுஸில் இந்த பூ டிசைன் கொடுத்துருக்காங்க, அந்த பூ டிசைன் நேராக நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. புரியுதுங்களா? இப்படியே நேராக கிராஸாக கட் பண்ணி, இது ஒரு அடையாளத்துக்காக தான் நான் சொல்கிறேன். எப்படி அளவு எடுக்கணுன்றதை சொல்கிறேன் பாருங்க. ஒன்றரை இன்ச்சு கிராஸ் பீஸோட அளவு 1.5 இன்ச்சு பாருங்க. இப்படியே சப்போஸ் புதுசாக பழகுறவங்களுக்கு நான் சொல்கிறேன், இப்படியே நீங்கள் வச்சு மார்க் பண்ணிக்கோங்க. புரியுதுங்களா? இப்படியே வச்சு மார்க் பண்ணிக்கோங்க. இப்படித்தான். இப்போ இந்தளவு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் 1.5 இன்ச் வைக்கிறேங்க. 1.5 இன்ச்சு போதுமானதாக இருக்கும் இதுக்கு. நீங்கள் கிராஸ் பீஸ் வெட்டுறதுல தாங்க இருக்கு உங்கள் பைப்பிங்கு, சரிங்களா? கிராஸ் பீஸ் ரொம்ப அழகாக கட் பண்ணிங்கன்னா ரொம்ப அழகாக பைப்பிங் வரும் உங்களுக்கு. இப்போ இந்த கிளாத்தில் நான் வச்சு உங்களுக்கு சொல்லித்தரேன். நல்ல பக்கம் கெட்ட பக்கம் எப்பயுமே பார்த்துட்டு வைங்க. வாங்க தைக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள், நான் மெயின் கிளாத்தும் கிராஸ் பீஸும் ஒன்றா தான் வைக்கிறேன். நம்ம எப்போயும் அடியில் இந்த தையல் போட்டதுக்கு அடியில் தைப்போம். இது சாதாரணமாக நம்ம ரவுண்ட் நெக்கு தைப்போம் இல்லையா, அந்த மாதிரி நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். அதாவது கிராஸ் பீஸை லைட்டாக இழுத்துக்கோங்க. நம்ம பைப்பிங்க்கு கிராஸ் பீஸ் இழுத்து தான் கொடுக்கணும்.
இதே இது வந்து ஹெம்மிங்க்குனா வந்து நீங்கள் இழுக்கக்கூடாது, அப்படியே நோவாமல் வச்சு மெதுவாக தைச்சிட்டு வரணும். கிராஸ் பீஸை இழுத்திங்கன்னா கருத்து வந்து சுருங்கிக்கும். நீங்கள் இந்த பைப்பிங்க்கு மட்டும் கிராஸ் பீஸை லைட்டாக தான் இழுக்கணும், ரொம்ப இப்படி வெக்குன்னு பிடிச்சி இழுக்காதீங்க. லைட்டாக அப்படியே மெதுவாக அப்படியே இழுத்து கொடுத்து தைச்சிட்டு வாங்க. நிறைய பேர்த்துக்கு இந்த பூனம் கிளாத்தில் பைப்பிங் வரலைன்னுலாம் ஃபீல் பண்ணுறீங்க. ஆனால் நீங்கள் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணிக்கிட்டே இருங்க. ஏதாவது வேஸ்ட் கிளாத்தில் டைம் பாஸ் ஆகலை, சரி பொழுது போல் ஏதோ ஒன்று பண்ணுவோம் அப்படின்ட்டு நீங்கள் நினச்சிங்கன்னா டக்குன்னு வந்து பைப்பிங் வச்சு பழகிக்குங்க. ஏன்னா வந்து நமக்கு டிசைன் ப்ளவுஸ்னு எடுத்துக்கிட்டாவே நமக்கு பைப்பிங் தான் மெயினுங்க. பைப்பிங் இல்லைன்னா பைப்பிங் தெரியலன்னா நம்ம டிசைன் ப்ளவுஸே பண்ண முடியாது. அதனால் சொல்கிறேன், பைப்பிங் வந்து தரமாக நீங்கள் கற்றுக்குங்க. இப்போ கட் பண்ணிடலாம். சிவா, நீங்களே பாரு வீடியோ சரியாக வருதா என்னன்னு. ஏன்னா நான் சொல்லி கொடுத்து அது சரியாக வராமல் போயிருப்பது. பாரியா, இங்கேனே இரு, எங்கேயும் போகாத கொஞ்சம் நேரம். இப்போ பாருங்கள், இப்படி இருக்குது கிளாத்து. இப்படி இருக்கிறத அடியில் காமிச்சு சொல்கிறேன். நீங்கள் தையல் போட்டிருக்கீங்க இல்லையா, அதில் ஒரு மடித்து மறுபடியும் இதை வந்து இப்படி மடக்கணும். புரியுதுங்களா? இப்போ மறுபடியும் சொல்கிறேன். மேல் வாக்கில் வச்சு இந்த கிராஸ் பீஸை இப்படி மடக்கி மறுபடியும் அதை வந்து இப்படி மடக்கணும். அப்போ வந்து இதில் எத்தனை கிளாத்து இருக்குன்னா, நம்ம இந்த கிராஸ் பீஸ் மட்டுமே நமக்கு உருட்டுறதுல 4 மடக்கு மடங்கிடும். அப்போ மெயின் கிளாத்து இருக்குது, அப்போ அதுலேயும் நம்ம தையல் போட்டிருக்கோம். அப்போ அதை எல்லாம் சேர்த்து நம்ம வந்து மடக்கும்போது அப்படியே அழகாக உருட்டாக உங்களுக்கு சன்னமாக சூப்பராக வருங்க பைப்பிங். சரிங்களா? நம்ம கையில் தாங்க இருக்குது எல்லாமே. அதாவது ஆரம்பத்தில் நீங்கள் வந்து எந்த அளவுக்கு நீங்கள் பைப்பிங் வந்து ஒரு சிலருக்கு தடிமனாக வேணுமாங்க, ஒரு சிலர் வந்து சன்னமாக வேணும்வாங்க. உங்களுக்கு ஆரம்பத்தில் என்ன அளவு நீங்கள் வந்து உருட்டி வைக்கிறீங்களோ அதுதான் வந்து உங்களுக்கு கடைசி வரைக்குமே வரணும். புரியுதுங்களா? மாற்றி மாற்றி வைக்காதீங்க, ஒரே அளவாக. அதுவும் பைப்பிங் வந்து நமக்கு பள்ளத்தில் தான் விழுகணும், மேலே வந்து விழுகக்கூடாது. சப்போஸ் பைப்பிங் மேலே விழுந்துருச்சுன்னா யோசிக்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ், பிரிச்சுடுங்க. பிரிச்சுட்டு நம்ம மறுபடியும் பண்ணலாம். பிரிக்கிறதுக்கெலாம் சங்கடப்படக்கூடாது. ஏன்னா வந்து தையல் வந்து எல்லா நேரமும் நமக்கு சரியாக வரும்னு சொல்ல முடியாது. ஒரு சில நேரம் நம்ம பிரித்து தான் தைக்கிற மாதிரி இருக்கும். நம்ம வாங்குகிற காசுக்கு உண்மையாக நம்ம வேலை பார்த்து கொடுக்கணும். அது என்னோடய கொள்கைங்க. ஏன்னா அதனால தான் என்னால் இத்தனை வருஷத்தில் இவ்வளோ கஸ்டமருக்கு நான் எவ்வளோ கஸ்டமரை வந்து தைச்சி கொடுத்துருக்கேன்றது வந்து, அதாவது என்னை விட்டு போக மாட்டாங்க வந்துட்டாங்கன்னா. அதனால் அந்த காசு நமக்கு பெரிய விஷயம் கிடையாது. நம்மளை வந்து வெளியில் போய் யாரும் திட்டக்கூடாது. அந்த மாதிரி பர்ஃபெக்டாக பண்ணி கொடுங்க. ஏன்னா வந்து ப்ளவுஸை வாங்கிட்டு போயிட்டு நம்ம பேச்சு தான் இருக்கும் ஊருக்குள்ளே. அவட்ட கொடுத்து நல்லாவே தைக்கல, ப்ளவுஸை கெடுத்துட்டா போச்சு, இவ்வளோ காசு போட்டு சேலை வாங்கி போச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் அந்த பேர் நீங்கள் வாங்காதீங்க. கண்டிப்பாக வந்து நம்ம ஒரு 10 ரூபா வாங்கினாலும் அதை அவங்களுக்கு திருப்தியாக பண்ணி கொடுத்தோன்னா நம்மளை யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்க. நூல் தீந்து போச்சுங்க, நூலை மாற்றிக்கிறேன். எனக்கு ரொம்ப நாள் ஆசை லைவாக உங்களுக்கு வந்து பைப்பிங் சொல்லித்தரணுன்னு. அது இன்றைக்கி தான் முடிஞ்சுது. பாருங்கள். ஆனால் எப்பயுமே நூலெல்லாம் அப்பைக்கப்போ கட் பண்ணிக்கணும், நூலெல்லாம் விடவே விடாதீங்க. இப்போ உங்களுக்கு நல்லா தெரியும் நான் வந்து ஆரம்பத்தில் எந்த அளவு உருட்டியிருக்கணும் அதே மாதிரி தான் உருட்டியிருக்கேன். புரியுதுங்களா? அதே மாதிரி நூலும் உங்களுக்கு எங்கேயுமே மேலே வரலை, நல்லா நீட்டாக வந்திருக்கு பாருங்கள். இப்போ இந்த சைடும் நம்ம வச்சு காமிக்கிறேன் நான் உங்களுக்கு. அதே 1.5 இன்ச்சு கிராஸ் பீஸ் கட் பண்ணிக்கலாம்.
கட் பண்ணி வச்சு தைக்கலாம். நான் இதில் வந்து 2 டபுள் கிளாத் கொடுத்துருக்கேங்க, சிங்கிளாக கொடுக்கல. சும்மா வீடியோக்காக தான் இது பண்ணுறேன். டபுள் கிளாத் கொடுத்து லைட்டாக இழுத்துக்கலாம். நீங்கள் வந்து தைக்க அந்த ஸ்பீடு வந்துடுங்க. நம்ம வந்து அதாவது வந்து அந்த ஸ்பீடில் வந்து தைச்சு பழகிக்கங்க, மெதுவாக ஓட்டாதீங்க. பைப்பிங் வந்து நம்ம உருட்டி கொடுக்கும்போது மட்டும் கொஞ்சம் ஸ்லோவாக தைக்கலாம். மற்றபடி இந்த மாதிரி கிராஸ் பீஸ் தைக்கும் போதெல்லாம் நல்லா ஃபாஸ்ட்டாக தைங்க. சில பேர் வந்து துணியே வரமாட்டேங்குதுன்னு சொல்லிலாம் ரொம்ப கவலைப்படுறீங்க. நீங்கள் வந்து நல்லா தைச்சு கொடுத்தீங்கன்னா மட்டும்தான், அதாவது வந்து கரெக்ஷனே இல்லாமல் நம்ம கொஞ்சம் நீட்டாக தைச்சு கொடுத்தா மட்டும்தான் நம்மளுடைய கஸ்டமர் வந்து நம்மளை விட்டு போக மாட்டாங்க. அதனால் வந்து ரொம்ப நீட்டாக பண்ணுங்கள். செய்கிற வேலையை நல்லா பண்ணி கொடுங்க. இப்போ வந்து அழகாக உருட்டிடலாம். இது ஒரு பார்டர் மாதிரி உங்களுக்கு பைப்பிங் வச்சு காமிக்கிறேன். உருட்டுறது வந்து சன்னமாக அழகாக உருட்டுங்க. சில பேர் வந்து த்ரெட்டு பைப்பிங் சொல்லிக் கொடுன்னு சொல்கிறீங்க. கண்டிப்பாக வந்து சொல்லித்தர்றீங்க. ஏன்னா நானே இது வரைக்குமே வந்து த்ரெட்டு பைப்பிங்கை பண்ணினதே கிடையாது ஒரு தடவை கூட. ஆனால் உங்களுக்காக நான் கண்டிப்பாக ஈஸியாக பண்ணி சொல்லித்தரேங்க. இப்போ இந்த பக்கம் கூட பூ டிசைன் வந்துச்சு. இப்போ இந்த பக்கம் வந்து நான் வந்து நல்ல ப்ளைனாக தான் பண்ணி காமிச்சிருக்கேன். பாருங்கள் எவ்வளோ அழகாக வருதுன்னு. ஒரே மாதிரி இருக்கு பாருங்கள். இந்த மாதிரி தான் அழகாக பண்ணணும். இப்போ அடுத்து வந்து நம்ம இந்த சன்கிரேப் மெட்டீரியல்லையும் இந்த காட்டன் ப்ளவுஸ்லையும் உங்களுக்கு சொல்லித்தரேன். அப்படி இல்லைன்னா இந்த பூனம் கிளாத்துக்கும் நம்ம சன்கிரேப்புக்கும் பண்ணலாம். இது வந்து நேராக கட் பண்ணிக்கோங்க, கிராஸாக இருக்குது. நல்ல அழகாக ஒரே மாதிரி கிராஸ் பீஸ் கட் பண்ணுங்கள். இப்போ கட் பண்ணியாச்சு. பைப்பிங் வச்சு காமிக்கிறேன் பாருங்கள். இது வந்து சன்கிரேப் தான் நமக்கு. இதில் எப்படி நம்ம அழகாக பண்ணலான்றதை பார்க்கலாம். நான் ரெட்டையாக போடுறேன் கிளாத்து. சில பேருக்கு வந்து டவுட்டு, பூனம் மெட்டீரியலில் எப்படி பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னு. நம்ம தைக்க ஆரம்பிக்கலாம். அடியில் இருக்கிறது கிரேப் சில்க்குங்க, நான் மேலே கொடுக்கறது சன் கிரேப்புங்க. ரெண்டுமே பூனம் தான். இப்போ ஈஸியாக பண்ணலாம். லைட்டாக இழுத்து கொடுங்க. எல்லா கிராஸ் பீஸுமே நீங்கள் இழுத்து கொடுக்குறதுனால தான் இருக்குங்க உங்கள் பைப்பிங்கு.
சில பேர் சொல்கிறீங்க பூனம் கிளாத்துக்கு பைப்பிங்கே வராதுன்னா சொல்கிறீங்க. அப்படிலாம் கிடையாதுங்க. எல்லாமே நம்ம கையில் தான் இருக்குது. உங்கள் கையில் தான் இருக்குது எல்லாமே. நீங்கள் அழகாக அது உருட்டி கொடுக்குறதுல தான் இருக்குது. அதே மாதிரி நீங்கள் வந்து இங்கே தைக்கிறப்ப பிசுறு வெளியில் வரக்கூடாது. அது ரொம்ப முக்கியங்க. இந்த பிசுறு தைக்கிறது வந்து வெளியில் வராமல் பார்த்துக்குங்க. இந்த மாதிரி அழகாக ஒரே மாதிரி தைக்கலாம். பிசுறு மட்டும் நல்லா மடக்கி விட்ருங்க. சுத்தமாகவே வெளியில் தெரியக்கூடாது. ஏன்னா அது தெரிஞ்சிச்சுன்னா இந்த பைப்பிங் வந்து நகண்டிக்குச்சின்னு அர்த்தம். அது வந்து ஒழுங்காக வராது. நமக்கு அந்த 4 கிளாத்தும் ஃபோல்ட் ஆகணும். உங்களுக்கு நல்லா உள்ளே வந்து மடிக்கணும். அப்போ தான் வந்து அந்த உருட்டு வந்து அழகாக வரும். இந்த மாதிரி இந்த கிளாத்து பூரா உள்ளார போகணும். புரியுதுங்களா? அப்படி தான் வந்து நமக்கு மேலே பைப்பிங் வந்து அழகாக வரும். இப்போ இந்த பக்கமும் உங்களுக்கு வச்சு காமிச்சிடுறேன் ஃபைனலாக. இதோட அவ்வளோதான். நீங்களே கற்றுக்குவீங்க. இந்த மாதிரி அடிக்கடி வேஸ்ட் கிளாத்து வச்சு பழகுங்க. அது வந்து ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. ஏன்னா எல்லாருக்குமே டெய்லராக இருக்கவங்க எல்லாத்துக்குமே நம்மளும் டிசைன் ப்ளவுஸ் பழகணுன்ற ஆசை வந்து எல்லாத்துக்குமே இருக்கும். அதுக்கு மெயின் வந்து நமக்கு பைப்பிங் வந்து தரவாக தெரியணுங்க. சில பேர் வந்து கடையெல்லாம் வைக்கணும்லாம் ஆசைப்படுவீங்க. அதுக்கு முன்னாடி நீங்கள் பைப்பிங் வந்து ரொம்ப அழகாக பண்ணுங்க. நான் கடையோட வீட்டில் தைக்கிறது தான் பெஸ்ட்டுன்னு சொல்லுவேன். ஏன்னா வீட்டிலனா நம்ம ஹஸ்பண்டை பார்த்துக்கலாம், நம்ம பிள்ளைங்களை பார்த்துக்கலாம், 2வது வயசானவங்க இருந்தால் அவங்களே பார்த்துக்கலாம். ஆனால் சப்போர்ட்டுக்கு ஆள் இல்லாதவங்க கடை வச்சா யோசித்து பண்ணுங்க. ஏன்னா நம்ம ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிறவங்களுக்கு வந்து வெளியில் போயிட்டால் நம்ம பிள்ளைகளை யோசிச்சுக்கிட்டே இருப்போம். அதிலே சில நேரம் வந்து வேலை செய்ய முடியாது. இதுனா நம்ம வீட்டில் தைச்சோன்னா சில நேரம் நம்ம நைட்லேயும் தைக்கலாம், கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுக்கலாம். இப்போ வெளியில் போனாலும் கரண்ட் பில்லுக்காக நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணணும்னு கிடையாது. கடை வாடகைக்காக வந்து நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணணும் அப்படின்னு இல்லை. நம்ம வீட்டில் தைக்கிறப்ப வந்து கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுக்கலாம், கொஞ்சம் நேரம் தைக்கலாம். அப்படி அவசரம்னா வந்துட்டு பகலில் விட கொஞ்சம் நேரம் தூங்கிட்டு நைட்டில் தைக்கலாம். இது கடைனா நம்ம காலையில் வந்து அறக்க பறக்க வேலையை முடிச்சு சாப்பிட்டாமையும் ஒரு 9 மணி 9:30 10 மணிக்கெலாம் போகணும். போய் கொஞ்ச நேரத்துலேயே நம்ம வெள்ளனா எழுந்திரிச்சு வேலை பார்க்குறதுக்கு டயர்டாயிடுவோம். அதுலேயே நம்ம ஏன்னா நம்ம வந்து ஹெல்ப்புக்கு ஆள் இல்லாமல் நம்ம ஒருத்தவங்களாம் வீட்டு வேலை பார்த்து சமாளிக்கிறதுலாம் ரொம்ப கஷ்டங்க. ஹெல்ப்புக்கு ஆள் இருந்து கடை வைக்கிறது வந்து வேறு விஷயம். ஆள் இல்லாமல் எல்லா வேலையும் நீங்களே பார்த்து கடை வைக்கிறது வந்து ரொம்ப கஷ்டங்க. அதனால் வச்சிங்கன்னா யோசித்து பண்ணுங்க. நம்ம வீட்டிலே வந்து அழகாக பண்ணலாம். ஏன்னா நம்ம ஹவுஸ் ஒய்ஃபு நம்ம மட்டும் இருக்கோம் அப்படின்னா ஒரு விசேஷத்துக்கு போகணும், ஒரு நல்லது கெட்டது எல்லாத்துக்கும் அட்டன் பண்ணணும். அதனால் நான் அப்படி இருந்தனால சொல்கிறேங்க. நானும் கடை வச்சவ தான். என் பையன் பிறக்கிற வரைக்கும் பிறந்ததுக்கப்புறம் ஒரு 6-7 மாதம் கடை வச்சேன். அதுக்கப்புறம் அவனுக்கு அடிக்கடி இந்த அலையிறனால உடம்பு முடியாதனால அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டேன். சரி தைச்சாலும் சரி சும்மா இருந்தாலும் சரி இருக்கிறத வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு பிள்ளைய ஒழுங்காக வளர்க்கலாம் அப்படின்ட்டு அப்பயே நான் எல்லா மிஷினு டேபிள் எல்லாத்தையும் தூக்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டு என் ஹஸ்பண்டுக்கிட்ட கூட சொல்லலை. வந்ததும் திட்டுனாங்க, நம்ம யோசிச்சதுக்கு பண்ணுறேன் அப்படின்னு. எனக்கு சம்பாதிக்கிறத விட என் பிள்ளைய வளர்க்குறது தான் எனக்கு முக்கியம். சம்பாதிக்கிறது எப்போ வேணாலும் சம்பாரிச்சிக்கலாம், அவனுக்கு ஒன்றுனா என்னால் தாங்க முடியாது. அதனால் எனக்கு வந்து காசு பணத்தோடு என் பிள்ளைய வளர்க்குறது தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் வந்துட்டேங்க. அதுக்கப்புறம் எனக்கு கடை வைக்கிற ஆசையே போயிடுச்சு. வீட்டிலே நம்ம பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு பாருங்கள். இனிமேல் எனக்கு தெரிஞ்சதை சொல்கிறேன். சப்போஸ் நீங்கள் இந்த ஐடியாவில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு யூஸ் ஆகும் அப்படி சொல்லிட்டு பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்ட்டு.
இது வந்து பூனம் கிளாத்துன்றதுனால நான் அவசரமாக கட் பண்ணனால இந்த இடத்துல வந்து கிராஸ் லைட்டாக தள்ளி வந்துருச்சு. சும்மா நான் வந்து வச்சுதான் காமிச்சிருக்கேன், இந்த மாதிரி பண்ணுங்கன்ட்டு. பாருங்கள், அந்த நமக்கு வந்து அந்த பிசுறு வந்து வெளியில் வரலை, 2 பக்கமே வரலை. அதே மாதிரி இதுக்கும் வரலை. பாருங்கள், இதே மாதிரி ஈஸியாக நீங்கள் வந்து வேஸ்ட்டு கிளாத்துலேயே வச்சு ஒரு 10 தடவை நீங்கள் விடாமல் பண்ணிகிட்டே இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ரொம்ப அழகாக வந்துடுங்க. இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட்டு எதுவும் புரியல அப்படின்னா, சில பேருக்கு வந்து பைப்பிங் எப்படி வைப்பாங்கன்னா, நம்ம கிராஸ் பீஸ் விட்டுறோம் இல்லையா, கிராஸ் பீஸ் அதில் ஒரு சைடு மடிச்சடிச்சுட்டு அப்படி பண்ணுறாங்க. ஆனால் அப்படி பண்ணும்போது கூட நமக்கு இந்தளவுக்கு தெளிவாக வரும்னு நான் சொல்ல மாட்டேன், சுமாராக தான் வரும். இப்படி வந்து ஒரு ஓரத்தில் மடித்து தைச்சிட்டு இப்படி வந்து மடித்து தைச்சிட்றாங்க. நான் ஒரு தடவை கூட இந்த மாதிரி பைப்பிங் வச்சதில்லை, அதனால சொல்கிறேன். இப்போ இந்த வேஸ்ட் கிளாத்தில் வச்சு காமிக்கிறேன் பாருங்கள், அதுக்கும் இதுக்கும் எவ்வளோ டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்னு. அது எதுக்காக சொல்கிறேன்றதை வந்து இந்த தைக்கிறப்ப உங்களுக்கு சொல்கிறேன். நம்ம வந்து உருட்டுறப்ப வந்து, அதாவது உருட்டுறப்ப இந்த கிளாத்தும் அடியில் இருக்க இந்த கிளாத்தும் சேர்ந்து 4 வரும் உங்களுக்கு. அப்போ இதை உருட்டுறப்ப எத்தனை வரும் உங்களுக்கு அப்படின்னா, இந்த இடத்து வரைக்கும் உங்களுக்கு இந்த கிளாத்து வராது, சரிங்களா? இது 2ஆம் மடிச்சும் நமக்கு தையல் போட்டால் அது விளங்காது. இப்படி சன்னமாக ஒரு தையல் போட்டுட்டு இப்படி நீங்கள் உருட்டுறப்ப உங்களுக்கு வந்து அந்த திக்னஸ் வந்து கம்மியாக கிடைக்கும், சரிங்களா? அந்தளவுக்கு வந்து தெளிவாக இதில் உருட்டு கிடைக்காது உங்களுக்கு. சப்போஸ் வராதவங்களுக்கு நான் சொல்கிறேன், பிக்னஸ் பண்ணுறீங்க அப்படின்னா வராதவங்க நீங்கள் இந்த மாதிரி கூட ட்ரை பண்ணலாம் ஃபஸ்ட்டு. ஆனால் இந்த உருட்டு மாதிரி இந்த இது வராது உங்களுக்கு, ஓரளவுக்கு சுமாராக தான் இருக்கும். ஆனால் எதுக்கு நீங்கள் எப்படி பண்ணிங்கனாலும் உங்களுக்கு வந்து கிராஸ் பீஸ் வந்து ரொம்ப நீட்டாக இருக்கணுங்க. 1.5 இன்ச்சு 1.25 இன்ச்சுனா அந்த அளவு மட்டும்தான் இருக்கணும், அதுக்கு மேலே இருக்கக்கூடாதுங்க. பாருங்க, ஓரளவுக்கு நார்மலாக வந்திருக்கு. ஆனால் இது வந்து உங்களுக்கு பிசுறு எதுவும் தெரியாது. இந்த மாதிரி கூட நீங்கள் பண்ணலாம், புரியுதுங்களா? இது மாதிரி கூட நீங்கள் பண்ணலாம், உங்களுக்கு ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். இது மாதிரி வரலை அப்படின்னா இது மாதிரி ட்ரை பண்ணுங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு ஈஸியாக சொல்லி கொடுத்துட்டேன்னு நினைக்கிறேன். சப்போஸ் இதை வந்து ஃபாலோ பண்ணுங்கள், விடாமல் நீங்கள் ட்ரை பண்ணிக்கிட்டே இருங்க. இது என்ன டவுட்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள், நான் சொல்லித்தரேன். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இவ்வளோ நேரம் வந்து பைப்பிங் வைக்கிறது எப்படின்றது வந்து தெளிவாக உங்களுக்கு சொன்னேன். 2வது இந்த கடை வைக்கிற ஐடியா இது எல்லாமே சொன்னேன். சப்போஸ் உங்களுக்கு பிடிச்சதை ஏற்றுக்கங்க, பிடிக்காததை விட்டுருங்க. ஆனால் மெயின் வந்து நீங்கள் பைப்பிங் வந்து தரவாக கற்றுக்கங்க. ஏன்னா வந்து இப்போ வர இந்த சாரியாக இருக்கட்டும், சுடிதாராக இருக்கட்டும், நமக்கு வந்து ஃபேண்ட்டு கிளாத்தில் பைப்பிங் பண்ணுங்கள், சாரீ கலரில் பைப்பிங் பண்ணுங்கன்னு தான் கேட்குறாங்க. ஏன்னா நமக்கு தொழில் பண்ணுறதுக்கு ரொம்ப முக்கியமான ஒன்று வந்து இந்த பைப்பிங்க. கண்டிப்பாக வந்து கற்றுக்குங்க, உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் என்ன டவுட்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனல் பார்க்கறதுக்கு நன்றி. அடுத்தடுத்த வீடியோவில் உங்களுக்கு வந்து ப்ளவுஸ் வந்து அளவு எடுக்கிறது தரவாக உங்களுக்கு சொல்லி கொடுத்துருவேன். ஒரு நாளைக்கு 2 ப்ளவுஸ் அளவு எப்படி நம்ம எடுக்கலாம், இன்ச்சு பை இன்ச்சு வந்து நான் சொல்லி கொடுத்துறேங்க. ஷோல்டர் வந்து லூஸ் விழுகாமல் வர்றது எப்படி, முன்பக்கம் உயரம் வைக்கிறது எப்படி, பேக் சைடு எந்த அளவு வைக்கணும், எந்த அளவுக்கு கரெக்டாக நம்ம வந்து நெக்கு அளவு வைக்கணும் அப்படின்ற விவரம் எல்லாமே நீங்கள் கேட்குறீங்க. நான் உங்களுக்கு லைவாகவே வந்து உங்களுக்கு டைம் எடுத்து பொறுமையாக ஒரு ப்ளவுஸுனால் நமக்கு இப்படி தான் இருக்கணும், இப்படி தான் தைக்கணும் அப்படின்றத வந்து எல்லா விவரமுமே அடுத்தடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துறேன். ஏன்னா இந்த மாதம் வந்து நான் டிசைன் ப்ளவுஸ் பண்ணுறது வந்து கம்மியாக தான் பண்ண போகிறேன். ஏன்னா 2வது எனக்கும் கொஞ்சம் முடியல, அதனால் வந்து கம்மியாக தான் டிசைன் ப்ளவுஸ் பண்ண போகிறேன். இந்த கேப்பில் வந்து உங்களுக்கு ப்ளவுஸ் அளவு எடுக்கிறது எல்லாமே தெளிவாக உங்களுக்கு சொல்லி கொடுத்துறேங்க. நம்ம சேனல் பார்க்குறதுக்கு நன்றி. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.